செல்லத்தாயி, செல்லத்தாயி, என்ன ஆளை காணோம்? வேலை முடிச்சு வீட்டுக்கு வர டைமுக்கு கரெக்டா வாசல்ல வந்து நிப்பா. இன்னைக்கு என்ன ஆளையே காணோம்? எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாலோ? செல்லத்தாயி. எங்க வந்துட்டீங்களா? ஆமா செல்லத்தாயி, இவ்வளவு நேரம் கூட்டிட்டே இருந்தேன். எங்க இருந்தா? ஏங்க அது பின்னாடி ரொம்ப குப்பையா கிடந்து பார்த்துக்கிடுங்க. அதான் அவளுக்கு பெருக்கி அள்ளிட்டு தீ வச்சு கிடந்தேன். இந்த செல்லத்தாயி காலையில செருப்பு இல்லைன்னு சொன்னால, அதான் உனக்கு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். செருப்பு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நான் ஏற்கனவே இதே மாதிரி சிவப்பு கலர்ல தான் செருப்பு வச்சிருந்தேன். திரும்பவும் அதே கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி பரவாயில்ல தாங்க. இது என்ன நம்ம செருப்பு மாதிரியே இருக்கு? ஏங்க இந்த செருப்பு எங்க வாங்குனீங்க? ஏன் பழைய செருப்பு மாதிரியே இருக்கு? பழைய செருப்பு மாதிரி இருக்கா? மாடல் டிசைன் ஒரே மாதிரி இருக்குமா இருக்கும்? இல்லங்க, என் பழைய செருப்புல இந்த சைடுல ஒரு ஓட்டை கிடக்கும். அதே மாதிரி இந்த செருப்புலயும் ஓட்டை கிடக்கு. செருப்பு ஒன்றும் அப்படியே புது செருப்பு மாதிரி இல்லையே. கொஞ்சம் தேஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் அழுக்கான மாதிரி தான் இருக்கு. என்ன செல்லத்தாயி இப்படி சொல்றா? இது புது செருப்பு தான். 100 ரூபாய்க்கு ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு 100 ரூபாயா? 100 ரூபாய்க்கு இந்த செருப்பு உங்களுக்கு யார் தரா? இந்த செருப்பு நான் வாங்கும் போதே 400 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்க என்ன 100 வாங்கியே? என்ன செல்லத்தாயி ஒன்னும் நான் சொல்லிட்டடக்கா. செருப்பு இப்ப வேணுமா இல்ல வேண்டாமா? ஏங்க செருப்பு எங்க வாங்குனீங்க? 100 ரூபாய்க்கு யார் தந்தா? அந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவதான் இன்னைக்கு செருப்பு கடை போட்டிருந்தா பத்துக்க. சரி செருப்பு கடையே நீ வேற காலைல செருப்பு இல்லைன்னு சொன்னீன்ட்டு போய் கேட்டேன். 100 ரூபான்னா அதனால வாங்கிட்டு வந்தேன். என்னது சின்ன பொண்ணு செருப்பு கடை போட்டு வித்துட்டு இருக்காளா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? இது ஏன் செருப்பு தாங்க. ஏன் செருப்பு தான் அந்த சின்ன பொண்ணு களவாண்டி எடுத்துட்டு போய் அங்க கடை போட்டு வித்துருக்கா போல. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த செருப்பை போய் திரும்ப 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. செருப்பு பார்த்தோன்னே என் பொண்டாடி செருப்பு ரெண்டு வெளாசி செருப்பு புடிங்கிட்டு வராம இந்த செருப்பு 100 ரூபாய் வரை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? என்ன செல்லத்தாய் இப்படி சொல்றா? சின்ன பொண்ணு உன் செருப்பு திருடி வித்துருக்காளா? ஆமா, வேற நேத்து நைட்டு வெளிய போட்ட செருப்பு இன்னைக்கு காலையில காணோம். சரி நானும் நான் எதுவும் தூக்கிட்டு போயிட்டேன்னு பார்த்தா இந்த நாய் தான் தூக்கிட்டு போயிருக்கோ. ஐயே இது என்ன வம்பா போச்சு? யோ ஆண்ட கண்ணா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? பொண்டாடி செருப்பு எதுன்னு கூட உனக்கு கண்டுபிடிக்க முடியாதோ? என்ன செல்லத்தாயி இப்படி பேசுறா? உன் செருப்பையுமே நான் பாத்துட்டு இருப்பேன். எனக்கு வாயில நல்லா வந்துரும். ஐயோ என்ன கொடுமடா. செருப்பை வாங்கி கொடுத்தாலும் திட்டியா, வாங்கி கொடுக்கலாலும் திட்டுவா. எம்மாத பொண்டாட்டிங்களை புரிஞ்சுக்கவே முடியல. பாக்க எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு இருடி வரண்டி உனக்கு. செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கா அவளை. செருப்பு ஏமா செருப்பு பார்த்தா தெரியாதாக்கும் இது பழைய செருப்பா இல்ல புது செருப்பான்னு. நல்லா எவ்வளவு பழசா இருக்கு. கொஞ்சம் தேய் வேற செஞ்சிருக்கு. அழுக்காக கிடக்கு. இது பார்த்தோன்னா பழைய செருப்பு தெரியலையாக்கும். உடனே புது செருப்புன்னு வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு வேற அந்த பழைய செருப்பு வேற வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏம்மா செல்லத்தாயி நான் கேட்டேம்மா சின்ன பொண்ணுட்டேன். கொஞ்சம் பழசா இருக்கு என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு வெயிலே வச்சோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும், தூசியா இருக்கணும், தொடச்சா சரியாயிரும்னு சொன்னாமா. அதான் அப்போ ஒருவேளை தூசியா தான் இருக்கும் போல, நீ தொடமா. ஐயோ ஆண்ட கண்ணா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தெரியலையோ? அவன் என் செருப்பு திருடி வித்துட்டு இருக்கான்னு இருக்கேன். நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? ஏம்மா என்ன ஆளை விடுங்கம்மா, செருப்பு வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்ததுக்கு குத்தமா? ஏம்மா போவாங்கம்மா. ஐயோ ஆண்ட கண்ணு, ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பொண்ணை என்னன்னு போய் கவனிச்சிட்டு வரேன். சை, கூடயே இருந்துட்டு எப்படி திருட்டுத்தனம் பண்றாளோ பாரு. நம்ம செருப்பு திருடி நம்மளுக்கே விக்காளுவே. இவா கூட இருக்கவா தானே செருப்பு எடுத்து திருடி வித்துருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? செருப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு பாவத்துக்கு என்ன போட்டு இப்படி விளாசிட்டு திட்டிட்டு போறா. ஏ இழுவ, சீக்கிரம் வாடி. மெதுவா அண்ணன் நட போட்டு நடக்காதே. வா முதல்ல வேகமா போய் நம்ம செல்ல தாய்க்காட்ட சொல்லுவோம். இந்தா வரேன்டி. எப்பா அந்த சின்ன பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினைக்கே இல்லப்பா. இப்படி வீடு வீடா திருடியா போய் ஒருத்தி செருப்பு எடுத்து விப்பா. ஊரடிச்சு ஒலையில போட்ட கதையாவெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு வீடு வீடா செருப்பு எடுத்து இப்படி வித்துட்டு திரியிறா. சை, என்ன புத்தியோ தெரியல. எவ்வளாச்சும் போட்டது செருப்பு எடுத்து விப்பாளவர். என்ன பண்ண அவ புத்தி அவ்வளவுதான். உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையே தந்த கவிதையோ கதையோ. இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடுமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் தர தவிக்குது மனமே. ஏ ஒத்தரோசா, எப்பா யாருப்பா நல்லா பாட்டு படிச்சிருக்கும் போது இப்படி கத்துறது? நம்மளுக்கு பாட்டு படிச்சாலே வேத்திரம் போல வந்துருவாளுவே. எவான்னு தெரியலையே. ஐயே செல்லப்பா ஏக்காவா. எக்கோ என்னாச்சுக்கோ, கோவமா இருக்கியே ஏன்? ஏ ஒத்தரோசா, நம்ம செருப்பை காணும் கேட்டுட்டே கிடந்தாலும் அந்த சின்ன பொண்ணு தாண்டி எடுத்திருக்கா. என்னது சின்ன பொண்ணு செருப்பு எடுத்தாளா? அவ எங்கக்கா எடுக்க போறா? அவ நம்ம அந்த பழைய செருப்பு எடுத்து அவ என்ன பண்ண போறா? ஏடி அந்த கதையை ஏண்டி கேக்குறா? ஊருக்கு வெளியே நம்ம பழைய செருப்பு அவ்வளவு திருடி அங்க கடை போட்டுருப்பா போலடி. என் வீட்டுக்கார்ட்ட காலையில செருப்பு காணணும்னா சின்ன பொண்ணுகிட்ட போய் செருப்பு வாங்கிட்டு வந்திருக்காவே. பார்த்தா ஏன் செருப்பையே எங்களுக்கு வித்திருக்காடி. அப்படியே ஏன் செருப்பு தாண்டி. எக்கோ உண்மையாக்கா சொல்றியே? ஒருவேளை உங்க செருப்பு மாதிரி வேற எப்படியும் அதே மாதிரி நிறைய டிசைன் இருக்கும்லக்கா, அதுல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாவளோ? இல்லடி அது ஏன் செருப்பு தாண்டி. அது புது செருப்பு இல்லடி, பழைய செருப்பு. தேஞ்சு போய் அழுக்காய் போய் கிடக்கு. ஏன் செருப்பு எனக்கு கண்ணுக்கு தெரியாதாக்கும். வாடி நம்ம என்ன ஏதுன்னு போய் கேட்போம். எக்கா அப்ப ஏன் செருப்பு ஒருவேளை அவதான் வச்சிருப்பாளோ?
வாடி போய் பார்த்தனா இப்ப தெரிஞ்சிரும் உன் செருப்பு இருக்கா இல்லையான்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்டி. எக்கோ இந்த வரேங்கோ என்ன ஏதுன்னு போய் பாத்துருவோம். இந்த அக்கா சொல்றத நம்பலாமா நம்ப கூடாதுன்னே தெரியலையே. இந்த சின்ன பொண்ணு எதுக்கு போய் பழைய செருப்பெல்லாம் எடுத்து விற்க போறா என்ன கதைன்னு தெரியலையே. என் செருப்பு மட்டும் அவகிட்ட இருக்கட்டும், அன்னைக்கு அவ என்ன வழி ஆகுறான்னு பாப்போம். இந்த சின்ன பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு, எங்க போனாலும் எதையாச்சும் ஒண்ணு திருடிடுவாப்பா. இப்படிதான் கோயில்ல முதல்ல செருப்பு திருடிட்டு தெரிஞ்சா. ஆமாக்கோ கோயிலையாச்சும் சரி நிறைய செருப்பு எடுத்து திருடுனா சரி என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. இது பாருங்க ஒவ்வொரு வீடு வீடாலா போய் திருடி இருப்பா. எப்ப அந்த பூமாரி பிள்ளை செருப்பு எல்லாம் திருடி இருக்கா, என் செருப்பு புது செருப்புக்கோ. ஆமாடி இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ண விடக்கூடாது. ஏன் செல்லத்தாய்க்கோ எக்கோ நில்லுங்கக்கோ. ஏன் முடியுமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பத்துக்க, நான் போயிட்டு வந்து பேசுறேன். ஏக்கா என்னக்கா நீங்க, நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்திருக்கேன், நீங்க வேற இப்படி சொல்றீ, கேட்டு போங்கக்கோ. ஏன் முடியுமா எந்த முக்கியமான வேலையா இருந்தாலும் அப்புறமா வச்சுக்க. நாங்க இப்ப போய் ஒரு இடத்துக்கு போறோம், என்ன எதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்தது முடிவு எடுக்கணும். ஏ உத்தரசா முக்கியமா நான் ஓன்ட்ட தாண்டி பேச வந்தேன். என்ன சீக்கிரம் சொல்லு, வேற வேலை கிடக்கு. ஏடி அந்த சின்ன பொண்ணு இருக்கல்ல ஊருக்கு ஒதுக்குறமா ஒரு கடை போட்டு பத்துக்க செருப்பு கடைன்ட்டு, அங்க உன் செருப்பு தொங்கிச்சிடி நான் பார்த்தேன். என்னது என் செருப்பு அங்கதான் தொங்கிச்சா? நான் நினைச்சேன் ஏ உத்தரசா நான் அப்பவே சொன்னேன்ல இவதான் எடுத்திருக்கான்ட்டு. பாத்தியா என் செருப்புன்ட்டு இல்ல அவ்வளவு ஒரு செருப்பு அவதான் எடுத்திருப்பா போல. ஏக்கோ ஆமாக்கோ என் செருப்புல பழைய கொஞ்சம் ரொம்ப தேஞ்சு போய் ரொம்ப மோசமா இருந்துக்கோ, அந்த செருப்பு மொக்கட்டு திருடி இருக்காக்கோ. சீ அவளுக்கு ஏன் தான் திருட்டு புத்தியோ தெரியல. வாங்கடி இப்ப என்ன ஏதுன்னு கேட்போம். அவளை இப்படியே விட்டுட்டே இருந்தாலும் அவ்வளவுதான் பத்துக்க. இப்படி தெருவுல வாசல்ல கிடக்குற செருப்பை எடுத்துட்டு போயிருக்கா. நான் பேசாம நான் இதை எடுத்துட்டு போயிட்டு போல நினைச்சு நான் ஒரே திட்டிட்டு இருந்தேன். செல்லத்தாய்க்கா செம்ம கோவத்துல இருக்காவ போல. இன்னைக்கு சின்ன பொண்ணு ஒரு வழி ஆயிட்டா. சின்ன பொண்ணு இந்த வரேண்டியோ. எக்கோ ஆமாக்கோ நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, இவளை விடவே கூடாது. இன்னைக்கு செருப்பு திருடுனவா நாளைக்கு ஒரு தங்க பொருளை எப்படி திருடாம இருப்பா. வாங்கக்கோ என்ன ஏதுன்னு போய் பாத்துருவோம். இன்னும் செல்லத்தாய்க்கு நல்லா ஏத்தி விட்டு கூட்டு போவோம், அப்பதான் நல்லா போய் அங்க சின்ன பொண்ணு போய் சண்டை போடுவா. எக்கோ இவளெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விடாது எக்கோ. வீட்டுக்குள்ள வெளியே கிடக்கிற பொருளையே எடுத்துட்டு போறானா வீட்டுக்குள்ள இருக்க பொருளெல்லாம் எப்படி எடுத்துட்டு போவா. ஏன் முடியுமா நீ தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் வா அவட்ட என்ன எதுன்னு போய் கேட்போம். சரி சரி வாங்க போவோம். ஒருத்தவிய செருப்பு அடுத்தவிய போடையே கூடாதும் பாவ தருத்துறோம் பாவ. இவ என்னடானா அப்படி செருப்பு திருடி அங்க எங்கன்னு போய் போய் வித்துட்டு அடக்காச்சு. யாரெல்லாம் வாங்கினாவளோ தெரியல. இந்த சின்ன பொண்ணு இப்ப கொஞ்ச நாளா ஒழுங்கா இருந்த பத்துக்கு நல்ல வியாபாரம் அது இதுன்னு பண்ணிட்டு இப்ப ஏன் இப்படி திருட ஆரம்பிச்சிட்டான்னு தெரியல. சும்மா கடந்து இங்கேயே பேசிட்டு கிடக்காதியாடி, சீக்கிரம் போவோம் வாங்க. இன்னைக்கு என்ன நேரத்துல கடை போட்டேன்னு தெரியலப்பா. ஒருத்தன் என்னடானா செருப்பு தூக்கிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தரும் செருப்பே வாங்க வரல. செல்லத்தாய்க்கா வீட்டுக்கார தான் முதல்ல வந்து வாங்கினாரு. அவர் ராசியே என்னன்னு தெரியல, ஒருத்தரும் செருப்பு வாங்க வரல. சை என்ன பண்ண இது அவ்வளவு செருப்பையும் பேசாம எடுத்துட்டு போய் வேற நாளைக்கு வந்து விற்க வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? அங்க என்ன கூட்டமா ஆட்கள் வருதே, எல்லாம் செருப்பு அங்கதான் வருவല്ലോ போல. செருப்பே செருப்பே ஒரு ஜோடி 100 ரூபா, ஒரு ஜோடி 100 ரூபா, வாங்கம்மா வாங்க. இது என்ன எல்லா மூஞ்சிங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயே நம்ம கூட இருக்கவங்களதான் வராளுகளே. என்ன அவ்வளோ ஒரு கச்சம் கட்டிட்டு வராளுவே. செல்லத்தாயி இழுவேன்னு ஒவ்வொருத்தியாலாம் வராளுவே. அவ்வளோ வீட்ல எல்லாம் போய் செருப்பு திருடணும். ஐயோ செல்லத்தாய்க்கா வீட்டுக்காரு செருப்பு கொண்டு கொடுத்தோன்னு வந்து செல்லத்தாய்க்கா கண்டுபிடிச்சிட்டு போலயே. என்ன பண்ணுவேன், பார்த்தாலும்னா போட்டு நொங்கு நொங்கு நொங்கி விடுவாள்வளே. அவ்வளோ எரிஞ்சு போயிலாம் வராளுவே. பேசாம ஓடிடலாமோ. ஐயா என்ன பண்றது, செருப்பு வேற அந்த ஆள் கிடக்க. சரி பரவாயில்ல செருப்பு போனா போது, மானம் போயிடக்கூடாது. வச்சு செஞ்சு அடி அடின்னு அடிச்சு கொன்னே போட்டுருவாளுவே. மூஞ்சி வேற ரொம்ப கோரமா இருக்கு. சின்ன பொண்ணு சூட்டு. என்னடி செருப்பு கடை மட்டும் இருக்கு ஆளை காணோம். ஏ உத்தரசா அதான் ரோஸ் கலர்ல தொங்குதுல அதானே உன் செருப்பு? ஆமா இழுவே இதாண்டி என் செருப்பு. எப்பா 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 என் செருப்பு எப்படி தொங்க விட்டுருக்கா பாரு, அதுவும் வெயிலெல்லாம் போட்டிருக்கா. ஆமா செருப்பு வெயில்ல போடாம வேற செருப்புக்கு கொடையா பிடிப்பாவ இவ ஒரு பைத்தியம். எக்கோ என்னக்கோ கடை மட்டும் இருக்கு, சின்ன பொண்ணு காணும். அவ்வளோ வீட்லயும் திடீர்ப்பா போல அவ்வளவு பழைய செருப்பா இருக்கு பாத்தீங்களாக்கோ. ஆமாடி பாத்துட்டு தாண்டி இருக்கேன். எக்கோ ஒருவேளை நம்ம வர்றத பாத்துட்டு ஒருவேளை வீட்டுக்கு எதுவும் ஓடிட்டாலோ அப்படிதான் நானும் நினைக்கேன்கோ. வாங்கடி இன்னைக்கு அவளை விடக்கூடாதுடி, இப்படியே விட்டுட்டு இருந்தா அவ்வளவுதான். வாங்க நேரம் அவ்வளோ வீட்டுக்கு போய் கேட்போம். சரிக்கா போவோம். ஐயோ அவ்வளோ கண்டுபிடிச்சிட்டாளுவளே. என்ன பண்றது இப்ப அவ்வளோ வீடு இருக்கலாம் தேடி வருவாளுவே. ஐயே என்ன போய் சொல்லலாம். பேசாம இவ்வளவு நேரம் வீட்டுல தான் இருந்தேன், தலைவலிச்சு தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடலாமோ. ஐயோ நம்பலான்னு தெரியலையே, தேவையில்லாத வேலை பண்ணிட்டோமோ. பேசாம வேற ஏதாச்சும் கடை போட்டுருக்கலாம். தேவையில்லாம இவ்வளவு செருப்பு திருடி இவ்வளவுகிட்டே வித்தனை வேற சண்டைக்கு வராம வேற என்ன பண்ணுவாலும் வச்சு கொஞ்சம் வச்சு வாழ்வா. ஏ கடவுளே எப்படியாச்சும் காப்பாத்திரு. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். அங்க ஒரு விளக்கு மாதிரி இருக்கு. பேசாம இதை பெருக்கிற மாதிரி சீனா போட்டுட்டு அடப்போம். வந்தோன்னா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். பேசாம இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளதான் இருந்து எனக்கே தலைவலி உட முடியல அப்படின்னு ஒப்பாரியை வச்சிட வேண்டியது. அப்பதான் நான் போடுவேன். ஐயா என்ன இந்த விளக்கு மாதிரி பெருக்கவே மாட்டேங்கி. ஐயோ இவ்வளவு வேற வந்துடுறாளே, என்ன பண்ணுவேன். இது வேற ஏன் பெருக்க மாட்டேங்கி. ஐயோ பக்கத்துல வந்துட்டாள்வளையே சண்டைக்கு இழுக்கிற மாதிரி எல்லாம் வராளுவோ. வர்ற வேகத்தை பார்த்தா அடிச்சு கொண்டு போனமாக்கி போட்டுறாளோ போலயே. ஐயா இந்த விளக்கு மாதிரி வேற பெருக்க மாட்டேங்கி. நம்ம நேரமா என்னன்னு தெரியல, எல்லாம் சேர்ந்து சதி பண்ணுது. ஐயே அவசரத்துல விளக்கு மரம் மாத்தி பிடிச்சிருக்கேன், அதை பெருக்க மாட்டேங்க போல. இனிமேட்டு மூஞ்சி ரியாக்ஷனை மாத்திட்டு விளக்கு மாதிரியும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு அப்படியே பெருக்கிற மாதிரி ஆக்டிங்க போட வேண்டியதுதான். இந்தா வந்துட்டாளுவ பக்கத்துல வந்துட்டாளுவ.
ஐயோ வண்டாளுகளே பதறுதே. பேசாம ஒரு பாட்டை படிப்போம். வீட்டை சுத்தம் பண்ணு, நாட்டை சுத்தம் பண்ணு, அசுத்தம் வீட்டின் ஆரோக்கியம் அல்ல, மீறி நடந்தால் அது தரும் தொல்லை. வீட்டை சுத்தம் பண்ணு, நாட்டை சுத்தம் பண்ணு, தெருவை சுத்தம் பண்ணு. ஐயே என்ன முறைச்சிட்டே அப்ப ஏன்னு கழுவ. சரி நம்ம கண்டுக்காத மாதிரியே பெருக்குவோம். ஏ சின்ன பொண்ணு, ஐயோ கூப்பிட்டாலே. சிலத்தைக்கா என்னக்கா வாங்கக்கா. நல்ல நடி நடி, ஆளை பார்த்த உடனே அப்படியே நடிச்சிருவா வாங்கக்கா கோங்கக்கான்ட்டு. ஏன் முடியுமா எதுக்கு பத்தி ஏவலாம் பேசிட்டடக்கா. நானே செவனேனுங்க எல்லாத்தையும் பெருக்கி அள்ளிட்டு அடக்கேன். சும்மா என்ன போட்டு நோண்டிட்டு அடக்கா. என்ன விஷயம்? சின்ன பொண்ணு என்ன எதுவும் எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? எங்க அவ்வளவு ஒரு செருப்பையும் திருடி நீ என்ன கடை போட்டு வித்துட்டு இருக்கியோ? என்னது உங்க அவ்வளோ ஒரு செருப்பை எடுத்து நான் கடை போட்டு வித்தனா? என்னக்கா கதை சொல்றிய? நான் இன்னைக்கு கடையே போடல. சின்ன பொண்ணு சும்மா நடிக்காத பத்துக்க. என் செருப்புலாம் அங்கதான் தொங்கிச்சு, ரோஸ் கலர் செருப்பு. குந்தாணி எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பா போலயே. எக்கோ என்னக்கா சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கிய? நான் காலையில இருந்து ஒரே தலைவலின்னு வீட்டுலயே தான்க்கா படுத்திருந்தேன். இப்பதான் சரி கொஞ்சம் எழுந்து வந்து அங்க இங்க பெருக்குவோம். ஒரே மரச்செடி குப்பையா கிடக்கு பத்தியில அதான் விளக்கு மரம் கைமா நின்றுட்டு இருக்கேன். நீங்க என்ன கடை போட்டே அது போட்டேங்க? எங்க வீட்டுக்காரட்ட கேளுங்க, நான் வீட்டுல தான்க்கா கிடந்தேன். எக்கோ 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 நடிக்கிறாக்கோ. இவ செருப்பு வித்துட்டு இருந்தா அதை நானும் முடியமாம எங்க கண்ணால பார்த்தோக்கோ. அப்படி ஒரு பொய் சொல்றா. ஏ சின்ன பொண்ணு சும்மா நடிக்காத பத்துக்க. என் வீட்டுக்காரட்ட நீ தானே ஓடிச்சு ஓடி செருப்பு 100 ரூபான்னு கொடுத்துருக்கா. என் வீட்டுக்காரன் வந்து சொன்னாவே சும்மா நடிச்சிட்டு இருக்காத. நீரியான தலையே போய் சொல்லிட்டான் போலயே கரெக்டா. எக்கோ என்னக்கோ நான் கடையே போடலைங்க. உங்க வீட்டுக்காரர் சொன்னாவே இங்கே அன்னைக்கு கூட தான் உங்க வீட்டுக்காரர் ஒத்தர சவ அங்க எங்கேயோ வெளியே நின்று பார்த்தேன் அப்படின்னாவே. இப்ப என்னடானா நான் கடை போட்டு வித்துட்டு இருக்கேன்ட்டு என்ன வந்து சொல்றாவே. என்னக்கா? ஏ சின்ன பொண்ணு நானும் தான் பார்த்தேன். வேற ஏன் செல்லத்தைக்க வீட்டுக்காரையும் சொல்றா? நானும் இழுவேன் தான் உன்ன பார்த்தோம். 2 குந்தாணிகளும் பாத்துருக்கு போலயே. எக்கோ நான் கடைலாம் போட போலக்கோ. வீட்டுல தாங்க இருந்தேன். வேணா தலைவலி மாத்திரை கூட வீட்டுல இருக்கு, தைலம் இருக்கு. வேணா வந்து பாருங்க. போன்ல பாருங்க ஒரு சொட்டு சார்ஜ் இருக்காது. ஃபுல்லா இருந்து போனை நோண்டிட்டு அங்க சார்ஜ் இல்லைன்னு இப்ப சார்ஜ் போட்டு தான் இப்ப வெளியே வந்திருக்கேன். என்னக்கா நீங்க வேற? சின்ன பொண்ணு இந்த ஏமாத்திர வேலை எல்லாம் வச்சுக்கிடாத பத்துக்க. என்ன ஒன்ன மாதிரி ஊர்ல என்ன 4-5 பேரை சுத்தி நடக்கலவே. அதானே என்ன எங்களுக்கு கண்ணு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியோ? நான் பாத்திருக்கேன். முடியமா பார்த்தா வேற செல்லத்தாய்க்க வீட்டுக்கார பாத்திருக்காவே. இதுக்கு மேல என்ன? எக்கோ சொன்னா நம்புங்கக்கோ. இவ்வளவு சொல்றாள் நீங்களும் சும்மா என்கிட்ட சண்டைக்கு வராதியே. நான் கடையே போடலைங்க. ஏ சின்ன பொண்ணு உன்னால நம்ப முடியாதுடி. எங்க செருப்பை காணோம்னு நானும் தேடி காலையில இருந்து தேடி இருக்கேன். கடைசியில பார்த்தா செருப்பு வீடு தேடி வருது. அதுக்கு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு வேற என் வீட்டுக்கார்ட்ட செருப்பு கொடுத்துருக்கேன். என் செருப்பு என்கிட்ட வித்துருக்கியோ? நான் அப்பயே நினைச்சேன் தெரியாதனமா செல்லத்தாய்க்கா செருப்பு செல்லத்தாய்க்கே கொடுத்துட்டோமே. பேசாம வேற ஏதாவது செருப்பு கூட காட்டியிருக்கலாம். சே எவையவா வீட்டுல இருந்து எது திருடணும்னு கொஞ்சம் எழுதி வச்சிருந்தோம்னா இப்ப ஈஸியா இருந்திருக்கும். தேவலாம் மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து முடியும் இழுவையும் வேற பாசு தொலைஞ்சிட்டாளுவே. எங்க கடை போட்டாலும் மூக்கு நடிச்சிட்டு வந்துடுறாளுவல. எக்கோ என்னக்கா சொல்றிய? என்ன சொல்லணும்? அப்படியே மிடிக்கிட்டு மழுப்பாத. உண்மையை சொல்லு. எங்க செருப்புல எதுக்கு திருடுனா? அது என்ன புத்தி உனக்கு? எக்கோ உங்க மேல சத்தியமா சொல்றேன்கோ. வீட்டை விட்டு வெளியே போலக்கோனா. ஆமா இப்படியே எத்தனை போய் சுத்தி அடிக்க காத்துட்டு இருக்காளோ. எக்கோ எனக்கு இப்பதாக்கா ஒண்ணு தோணுது. ஒருவேளை இது பங்களாக்காரி வேலையா இருக்குமோ? என்னது பங்களாக்காரி வேலையா? ஆமா அவளுக்கு இதான வேலை பாரு. ஏ ஒத்தரோசா அவளுக்கு இதாண்டி வேலை. அன்னைக்கு ஒன்ன மாதிரியே வேடம் போட்டுட்டு வந்து செல்லத்தைக்க வீட்டுக்கார ஏமாத்தினாலா. இன்னைக்கு என்ன மாதிரி வந்து செருப்பு திருப்பா போலடி. ஐயோ என்னன்னு தெரியலையே. எக்கோ உங்க வீட்டுக்கார கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கக்கோ. உங்க வீட்டுக்கார போற வர எடுத்துக்கலாம். அந்த பங்களாக்காரி போறா. என்ன பிளான் வச்சிருக்காளோ தெரியல. ஏ சின்ன பொண்ணு என்னடி சொல்ற? ஆமாக்கோ கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வீட்டுக்காருக்கு பேய்க்கி பிடிச்சிடாம அவ வேற பின்னாடியே சுத்திட்டு நடக்கா. ஐயோ இது என்னடி கதையா இருக்கு? ஏ செல்லத்தாய்க்கு அவ சொல்றத நம்பாதியக்கோ. அது சின்ன பொண்ணு தான்க்கோ. நான் என் கண்ணால பார்த்தேன். ஏன் முனி அந்த பங்களாக்காரி என்ன மாதிரியே வந்திருக்காடி. வேற அவளை பார்த்தா என்ன பார்த்தா என்ன 2 பேரும் நாங்க ஒரே மாதிரி தான் இருப்போம். வேற என்ன? ஏ சின்ன பொண்ணு கரெக்டுடி. அங்க அந்த பங்களாக்காரி ஆனு வாய பொளந்துட்டே இருந்தா பாத்துக்க. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்து நம்ம சின்ன பொண்ணு இப்படி செருப்பெல்லாம் தேடி விற்க மாட்டாளா. இது வேற ஒரு மாதிரி ஆனு பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்து கிடக்கால நினைச்சிட்டே கிடந்தேன் பாத்துக்க. அப்போ ஒருவேளை அவ வேலையே தாண்டி இருக்கும். ஏ இழுவ சும்மா நடிச்சிட்டு கிடக்காத பாத்துக்க. சும்மா அவளுக்கு ஒத்து ஊத்தி கிடைக்க. அது சின்ன பொண்ணுதான். ஐயோ அந்த முனி விட மாட்டா போலயே. ஏக்கோ நம்புங்கக்கோ. நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே போலக்கோ. சும்மா என் மேல வீண் பலி சுமத்தாதியக்கோ. ஏன் முடியுமா? நீ சும்மா கடை பத்துக்க. சும்மா சின்ன பொண்ணு மேலே எப்ப பார்த்தாலும் பழிய போட்டு கடை வாய் மூடு பத்துக்க. ஏ சின்ன பொண்ணு எனக்கு இப்பதாண்டி புரியுது. அன்னைக்கு என் வீட்டுக்கார அப்படிதாண்டி சொன்னாவே. அப்ப அந்த பங்களாக்காரி வேலையா தாண்டி இருக்கும். அன்னைக்கு ஒத்தரசவ பார்த்தேன்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டே கிடந்தாவுல்ல. அப்ப பங்களாக்காரி தாண்டி ஏதோ பண்றா. எனக்கு வேற பயமா இருக்குடி. ஆமாக்கோ நான் எங்கேயாச்சும் நின்றுட்டு இருக்கேன்ட்டு இப்படி என்ன சந்தேகப்படாதியக்கோ. அந்த பங்களாக்காரி கூட இப்படி வருவாக்கோ. எப்பா அப்படியே மழுப்பி அப்படியே நடிச்சு தொலைஞ்சிட்டா. இவ்வளவு வெத்து வேட்டி எப்படி நம்புறாளோ பாரு. ஏ சின்ன பொண்ணு நம்ம கவனமா இருக்கணும்டி. ஆமா ஒத்தரோசா எப்பா ஒரு வழியை நம்பி தொலைச்சிட்டாவ.
ஏ கடவுளே, ஒரு நல்லபடியா காப்பாத்திட்டே. உனக்கு ஒரு 2 3 தேங்காய் நீங்க எக்ஸ்ட்ரா உடைச்சிடுறேன். ஏய் அப்பா, சாமிக்கு போய் விளக்கு போடணும்ப்பா. அப்பதான் கொஞ்சம் பயமா இல்லாம இருக்கும். ஆமா, என் பிஞ்ச செருப்பை கூட விட்டு வைக்கல, அதை கூட திருடி இருக்கா. இவ்வளவு என்னடான்னா பைத்தியக்காரி மாதிரி பேசுற கலவை. நம்ம இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும்னா நம்மளுக்கு இருக்கும் பாருங்க. சரியான பைத்தியம் கூட வந்து சேர்ந்துருக்கும் பாரு. முனி ஏதோ முணங்கிட்டே இருக்கா. சரி, இவ்வளவு நம்பின வரை நல்லது, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம். ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் ஸ்ரீதரன், ஹாய் பவி முத்து, ஹாய் ராஜேஷ் மணி, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் நந்தினி, ஹாய் கௌசல்யா, ஹாய் பிரியா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் சுந்தரம், ஹாய் பகவதி, ஹாய் செவ்வந்தி, ஹாய் சுதனேஷ், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் பவித்ரா, ஹாய் விக்னேஷ், ஹாய் தினேஸ்வரி, ஹாய் கேசவன், ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன், ஹாய் சசிதரன், ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் கனிகருஷ்டினா, ஹாய் பவித்ரா முத்துராசு, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் சோனியா, ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் சுதா, ஹாய் கவியரசி, ஹாய் சோபனா, ஹாய் பிரகாஷ், ஹாய் பார்வதி, ஹாய் கவியரசன், ஹாய் ராஜசாந்தி, ஹாய் அருள்ஜோதி, ஹாய் காவேரி, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் பிரியா ஆறுமுகம், ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் சரஸ்வதி, ஹாய் பூர்ணி, ஹாய் சுபாஷ், ஹாய் வினோத், ஹாய் மீனா, ஹாய் கண்ணன், ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் சூசை, ஹாய் அமித் கரண், ஹாய் நந்தினி, ஹாய் அதர்ஸ், ஹாய் பவனி, ஹாய் பெர்லின், ஹாய் மேரி, ஹாய் திவ்யீஸ்வர், ஹாய் ஜமுனா, ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்குடி, ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி, ஹாய் கதிர், ஹாய் வைஷ்ணவி, ஹாய் மாரிசை, ஹாய் இசைகலா, ஹாய் இந்து, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் சிவதர்சன், ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் சித்தார்த், ஹாய் மோகித், ஹாய் புவனா, ஹாய் அருண், ஹாய் அம்பிகவதி, ஹாய் அனிதா, ஹாய் ஆறுமுகம், ஹாய் காவ்யஸ்ரீ, ஹாய் ரேணுகா, ஹாய் ஜெகதீஷ், ஹாய் ரோஜா, ஹாய் ஆவிகா, ஹாய் கவிதா, ஹாய் ஆல்யா, ஹாய் மோஷின், ஹாய் தமிழ் பாண்டியன், ஹாய் லட்சுமை, ஹாய் சசி, ஹாய் ரேவதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஓவியா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.